வாஞ்சிநாதன் வெர்சஸ் சாமிநாதன். ஏன்னா அட்வொகேட் வெர்சஸ் ஜட்ஜுன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லா அட்வொகேட்டும் வாஞ்சிநாதனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி போயிடும். வாஞ்சிநாதன் அட்வொகேட் சார்பில் ரெப்ரசன்ட் பண்ணல, அவருடைய சுயநலத்துக்காக திமுகவுடைய ஏஜென்ட் அவர். வாஞ்சிநாதன் ஒரு அட்வொகேட், நான் ஒரு அட்வொகேட். நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணணுன்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அது தப்பு. யாருக்கு என் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். வாஞ்சிநாதன்ட்டே நான் நிறைய பேசினதில்லை. சாமிநாதன் நீதியரசர்கிட்ட கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், அவ்வளோ. நேருக்கு நேரம் அவர்கிட்டையும் நான் தனியாக பேசினது. ஸோ என்னுடைய கருத்து யாருக்கும் சாதகமாகவோ யாருக்கும் பாதகமாகவோ இல்லை. பொதுமக்களுக்கு உண்மை என்னங்கிறத சொல்லணும். இது நீதித்துறை சம்மந்தப்பட்டது. எது ரைட்டு தப்புங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு, நீதித்துறைக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. அதுக்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். அதாவது திமுக எப்பவும் என்னென்னா, இந்த நீதிபதிகள் தங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்குறான், எதிர்ப்பாக தீர்ப்பு கொடுக்குறாங்கிறத வாட்ச் பண்ணுவாங்க. தங்களுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு கொடுக்குற நீதிபதியை டார்கெட், அதை எப்படி டார்கெட் பண்ணுவான்னா, அவன் சைடு இருக்கிற வழக்கறிஞர்களை வச்சு அவர் மேலே புகாரை கொடுப்பான். புகாரை கொடுத்தோன்னா பல நீதிபதிகள் என்ன பண்ணிடுவாங்க, திமுகவுக்கு எதிர்ப்பாக கொடுத்தா புகார் வருது, அதனால் இன்னும் பயந்துக்கிட்டு திமுகவுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குள்ளநெறித்தனத்தில் தான் திமுக அந்த மாதிரி விஷயத்தை செய்கிறாங்க. சுவாமிநாதன் நீதியரசர் சொன்ன சில தீர்ப்புகள் திமுகவுக்கு எதிரான தீர்ப்பு. திமுகவுக்கு எதிராக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா திமுகக்கான சங்கிமா. இவன் வந்தேரி, இவன் தமிழ்நாட்டை சேராதவன், ஓங்கோல்லேருந்து வந்தவன். இவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரிஜினல் ஆள், தமிழ்நாட்டிலே இருக்குது, வளர்ந்து பிறந்து இருந்தவனை சங்கிமா வந்தேரி. அதனால் இவருக்கு இப்போ யூஸ் பண்ணுறது என்னன்னா, திமுகவுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவனை சங்கி அப்படின்னு. இப்போ சாமிநாதன் நீதியரசர் நிறைய விஷயங்களை திமுகவுக்கு எதிராக கொடுத்தார். அதனால இவங்க என்ன பிடிச்சிக்கிறாங்க, அவரை பயமுறுத்தணும்.